அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது 1000 கோடி போகிற கண்டெய்னர் திருடன் தெரியாது, 50 ரூபா பொட்டி கடையில் திருடனை தான் தெரியும். அவனை பிடிச்சா பெரிய திருப்தின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுருவோம். அதே கதை தான் இந்த பிக் பாஸ்லேயும் நடந்திருக்கு. பெரிய பெரிய தப்பு செய்கிற காயத்ரியோ, பொண்ணை அடிச்சிருவோன்னு சொன்ன சக்தியோ பெருசாக கமலால் தண்டிக்கப்படலை. ஆனால் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை இப்படி ஆச்சு பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு பொண்ணு செய்கிற தப்பு தான். அந்த பொண்ணும் செஞ்சது தப்பு தான். பட் அதை நாசூக்காக பண்ணி பேசி இது பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம அவசரப்பட செய்யக்கூடிய விஷயங்கள் இது இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது ஒரு சாமானிய பொண். ப்ளஸ் அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அவங்க ரிலேஷன் என்ன நினைப்பாங்க, அது ஃப்யூச்சர் லைஃப் என்ன, இது நினைக்கவே இல்லை. காயத்ரிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன திட்டினீங்கனாலும் வெளியே போனால் அது கண்டுக்கு போகிறது இல்லை. ஏன்னா அது ஃபிலிம் ஸ்டார்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கிசு பல ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க, அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. சரி, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் காயத்ரி விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். காயத்ரி எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க, அரை மணி நேரம் விடுங்க, நான் அடிக்கிறேன், ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இதை நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க, வெளியே வரட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய த்ரெட்னிங் தெரியுமா? பட் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு % கூட கேட்கல. ஏன்? காயத்ரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ ஏதாவது கேட்டோம்னா அவங்க அம்மாவும் உங்களுக்கும் உள்ள ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டீங்க. அதான் அது எனக்கு ஓப்பனாகவே தெரியுது. அடுத்தது சக்தி, உங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஷோலேயே சொல்கிறீங்க. எப்படி உங்களோட ரிலேட்டிவ்னஸை காட்டுறீங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டண்ட்டுக்கு இது எப்படி அவங்களுடைய இது பாதிக்கும். ஸோ கமலுக்கு இவங்க ஃபேமிலி க்ளோஸு, ஸோ அவங்களுடைய ஆள், ஸோ நம்ம அவங்ககிட்ட வச்சுக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் அவங்க உயர்த்தி காட்டுறீங்க. கண்டஸ்டன்ட்னா ஈக்குவலாக நீங்கள் பார்க்கணும். அது நடுவராக பார்க்க நீங்கள் செய்யலை. அது உங்களுடைய தவறு. அடுத்த விஷயம், நீங்கள் அரசியல் பிரமுகத்தில் பேசுகிறீங்க, இது நல்லா செய்யலை, அது நல்லா செய்யலை, குற்றங்கள் என்னுடைய துறையில் இருக்குது நான் காட்டுறேன்னு. உங்கள் துறையில் நீங்கள் செய்கிற தப்பை நான் அப்போ சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு நடுவராக இருந்து நீங்கள் சரியாக செயல்பட்டுருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் செய்தது தவறு. நீங்கள் கமல்ஹாசனாக இருந்தாலும், பெரிய நடிகராக இருந்தாலும், பெரிய விஷயங்கள் செஞ்சாலும், ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்தது தவறு. ஏன்னால் உங்களுடைய சுயலாபத்திற்காக ஒரு ஜூலிங்கிற பொண்ணை ஒரு பலியாடாக்கிட்டீங்க. ஏன்னா காயத்ரியும் சக்தியும் குடும்பங்கள் உங்களுக்கு தேவை, பின்னாண்ட தேவை. அவங்க ஷோவில் நாளைக்கு கிளம்புறாங்கன்னா அவங்க வெளியே போனாங்கன்னா உங்களுக்கு தடுக்க முடியாது. ஆனால் ஜூலியே நீங்கள் மிரட்டி உட்கார வைக்கலாம். ஏன்னா அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கு. அது ஒரு ஏழை பெண். என்ன சார் இது நியாயம்? நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு அரசியல் தலைவரானால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதே தான் செய்வீங்க. நீங்களும் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி உங்கள் ஜாதிக்கார ஓட்டு, உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஓட்டு, இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் 100% சொல்கிறேன் அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்திலேயே காயத்ரியும் சக்தியும் உங்களால் தண்டிக்க முடியல. இயலாமை தெரியுது, கேட்க முடியல. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த சின்ன விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ஷனையே உங்களால் பிரேக் பண்ணி உங்களால் ஒரு ப்ரோக்ராமே பேச முடியலன்னா நீங்கள் எப்படி நாளைக்கு ஒரு ஆட்சிக்கோ ஒரு பொறுப்புக்கோ உங்கள்கிட்ட மக்கள் கொடுத்தா உங்களால் செய்ய முடியும்? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் செய்தது முற்றிலும் தவறு. இது பல கமல்ஹாசன் ஃபேன்ஸ் கேட்டாலும் கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஸோ நீங்கள் செய்தது தவறு. அந்த தவறு திருத்திக்கணும்னா அடுத்த வாரம் நீங்கள் கம்பல்சரி காயத்ரி பேசின அதே வீடியோவை அந்த வீட்டில் போடணும். வீட்டில் போட்டு தன்னை மன்னிப்பு கேட்க வைக்கணும். இன்னொரு வாட்டி வெளியே அடிச்சிடும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எலிமினேட் செய்ய வேண்டும். நமிதா பேசியது யார் என்னென்ன தப்பாக பேசினாங்களோ தயவு செய்து போட்டு நடுநிலையாக நீங்கள் தண்டிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை.